ஹாய், வெல்கம் டு சாய் தேஜஸ்வன் vlogs. இப்போ பார்த்தீங்கன்னா இது விசாகப்பட்டினம். இது எப்படி வந்தோம் விசாகப்பட்டினம்ன்றது நான் வேறு வீடியோவில் போடுறேன். அது இதுக்கு அடுத்த வீடியோவில் பாருங்கள். இப்போ நம்ம விசாகப்பட்டினமே என்ஜாய் பண்ணுவாங்க. மலையை ஒட்டினா ஒரே பீச்சு. ஸோ இது ஃபுல்லாக பே ஆஃப் பெங்கால் தான். நம்ம ஊரில் இருக்க மாதிரியே தான். ஃபுல்லாக ஃபவுண்டன் மாதிரிலாம் நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த சிட்டியை ஃபுல்லாக நல்லா இருக்கு. பார்க்கு மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணி அனிமல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மினியேச்சர் மாதிரி சின்ன சின்னதாக. அந்த சைடு டைகரு, டிராகனு நல்லா இருக்கு ஏரியா. என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா செம க்ளீனாக இருக்குது. நான் இந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. விசாகப்பட்டினம் செம்மையாக இருக்குது. இப்போ அப்படியே போயிட்டு ரூமை தேடிட்டு போய் ஸ்டே போடுவோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. பார்ப்போம் வாங்க. இங்கே ஃபுல்லாக மெரினா பீச்சில் பெரிய பெரிய தலைவர் சிலைலாம் வச்சுருப்பாங்களா, அதே மாதிரி லைனாக இருக்குது. அது யார் சிலைன்னு தெரில, பட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. மெயினான ஆளாக இருந்தால் தான் கண்டிப்பாக வைப்பாங்க. ஸோ ஒரு வழியாக வைசாக் வந்தாச்சு. கரெக்டாக இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3 மணி ஆகுது. நேற்று 3 மணிக்கு கிளம்புனோம், இன்றைக்கி 3 மணிக்கு வந்திருக்கோம். ஸோ 106 நம்மளுக்கு ரூம் அலாட்டி ரூம் சூட் ரூம் மாதிரி புக் பண்ணியிருக்கோம். நல்லா ஸ்பேஷியஸாக 3 பேர் படுக்கிற மாதிரி இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. இது வாஷ்ரூமும் நல்லா நீட்டாக இருக்குது. டிவியும் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு சின்ன ரெஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக போயிட்டு 5-6 மணிக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா இதையும் பெட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. 3 பேருன்றனால இங்கே ஒருத்தர், இங்கே 2 பேர். ஸோ நல்லா இருக்குங்க ரூம் அட்மாஸ்பியரு. ஸோ செம்ம டயர்டோட வைசாக் வந்தாச்சு. ஸோ பாத் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் இங்கே ரொம்ப ஹாட்டுங்க, ரொம்ப சூடு. ஸோ கண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கமாக இருக்குது. தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக போனால் தான் இங்கே கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது வைசாக்கு. நான் ஒரு அவுட்லைன் பார்த்துருக்கோம், அது நல்லா இருக்குது. அது ஸோ நான் ஈவினிங் உங்களுக்கும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அதை பாருங்கள். பார்த்துட்டு பெரிய தூக்கத்தை 3:30க்கு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணி. ஸோ இப்போ வரைக்கும் தூங்கிட்டு இப்போ தான் ஜஸ்ட்டு இறங்கி வரோம் ரூம்லேருந்து. ஸோ இப்போ தான் ஒரு 3-4 ஹவர்ஸ் நல்ல தூக்கம். நேற்று ஃபுல்லாக ட்ராவல்னால இப்போ தான் தூக்கிட்டு இப்பயும் தூக்கமாக தான் இருக்குது. ஸோ இப்போ சாப்பிட போகலாம். சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த சைடு போனோன்னா அங்கே ஒரு ரோடு போகுதுல்ல, அந்த ரோட்டில் போனோன்னா பீச் வந்துடும். அப்படியே போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வைசாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம். பிளாட்ஃபார்ம் 65ன்ட்டு. ஸோ ஃபுல்லாக ட்ரெயின் தீம்டு தான். இங்கே ட்ரெயின்லேயே தான் கொடுப்பாங்களாம் சாப்பாடும். ஸோ 7 மணி இங்கே ஓப்பனு, 6:55 ஆகுது. இன்னும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டோம். ஸோ இன்னும் ஓப்பன் ஆகலை, இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவோம். ஸோ முன்னாடியே சொல்ல மாதிரி சூப்பராக இருக்குது ஹோட்டலு. செம்ம ஆம்பியன்ஸு. ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன் என்னென்ன ஸ்பெஷல் நான் நோட் பண்ணேன்ட்டு. நீங்களே பாருங்கள், நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க இந்த ஹோட்டலை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பாருங்கள், இங்கே சிட்டிங்ஸ்லாம் ஃபுல்லாக ட்ராக்கு. அப்படியே நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அங்கே எடுத்துகிட்டு கொடுக்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. எல்லா டேபிள்லையும் ட்ரெயினே சர்வீஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. சீட்டிங் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வர மாதிரியே சீட்டிங்கு சூப்பராக பார்த்து பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலிங்கு
இது பயங்கரமாக இருக்குது. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் பேரிகேட் வரும்ல, அதில் கூட டிஷ்யூ அந்த டிசைன்லேயே டிஷ்யூ பேப்பர் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிடலாம். அதுவும் நல்லா இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே எல்லா இடத்துக்கும் போகுது. ஸோ இந்த ட்ரெயினில் தான் சாப்பாடு வச்சு வராங்க. பின்னாடி ப்ளைவுட் மாதிரி வச்சு, ஸோ பூட்ஸ் வண்டி மாதிரி அப்படியே வருது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா ஸ்டாப்லாம் காக்கிநாடா, அருக்கு, மெயினான ஆந்திராவில் எந்தெந்த ஊர்லாம் மெயினான ரயில்வே ஸ்டேஷனோ அதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கலாம். சூப்பராக ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ எப்படி ஃபுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இது பண்ணுவோம். இவ்வளோ நல்லா இந்த ஃபுட்டு நல்லா இருக்காது, அதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், பார்ப்போம் அதையும். ஸோ பாருங்கள், இதுதான் கிச்சனு. கிச்சன்லேருந்து அப்படியே ரெடி பண்ணிவிட்டு இங்கே வைப்பாங்க. எங்கன்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. அது வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ராக்லாம் வந்து மாற்றி விடுவாங்க. ஸோ பாருங்கள், இங்கெல்லாம் ட்ராக் மாற்றுற இதெல்லாம் இருக்குது. அப்படியே மாற்றினாங்கன்னா டர்ன் எடுத்து அப்படியே வந்துடும் நம்ம டேபிளுக்கு. ஸோ அங்கங்கே பாருங்கள் கர்வ் இருக்கா, ஒரு டேபிளுக்கும் எங்கே செட் பண்ணி அமுச்சு விட்றாங்களோ அங்கே போய் கரெக்டாக கொடுத்துரும். ஸோ இவங்க எப்படியே அடையாளம் வச்சுருக்காங்கன்னா ஒரு டேபிளுக்கும் அந்த ஸ்டேஷன் பேரை வச்சு. ஸோ இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இச்சாபுரம்ட்டு, இது வந்து ஸ்ரீபுரம்மா. ஸோ அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் இவங்க ஒரு அடையாளம் வச்சு அமுச்சு விட்றாங்க. Numbers already. Okay. And blue train is second row. Okay. 2 seats. And third train E section is and it's your table. Okay. And red one is this one. Okay. And ये वाला छोटा वाला this way. Okay. This is good train, but it's this way. Okay. No problem. இந்த சின்ன சின்ன ட்ரெயின்லேயே வந்து தனி கலர் இருக்குது. அது வந்து ஒரு இடத்துக்கு போகன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ பாருங்கள், ஒரு கலர் ஒன்றுத்துக்கு போமா, ஒரு டேபிள். ஸோ க்ரீன் லைட்லாம் எரியுமா அப்படியே. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு மெயின்டெனன்ஸை ஒரு ஆள் ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னே இருக்காராம். ஸோ அவர் தான் வந்து இது பண்ணுவாராம், ட்ரெயினை இது பண்ணி அமுச்சுட்டு வரான். 70 cans. It will carry that much only. Okay. You go to your table. I will. ஸோ எம்டியாக ஒன்று ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன்ட்டு அனுப்பிச்சுட்டாரு. இது பாருங்க, என்ன ட்ரெயின் வரப்போகுதுன்னு அர்த்தம் வந்து விட்டது. ஸோ க்ரீன் எரிஞ்சதுன்னா வரோன்னு அர்த்தம், வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும், நம்ம எடுத்துக்கலாம் பின்னாடிலேருந்து. எடுத்ததுக்கப்புறம் அங்கே பார்த்து மறுபடியும். ஸோ பார்த்துட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் ரிவர்ஸ் போயிடும், அவ்வளோதான். குட் டிசைன் பாய், ஃபுல்லி சூப்பர். ஸோ நம்ம ஸ்டேஷன் பேர் பார்த்தீங்கன்னா வில்லியாநகர் ஜங்ஷனா. ஸோ பாருங்க, எடுத்து வைக்கிறேன். ஸோ பாருங்க எப்படி இதுவாகி வருது பாருங்க. உங்களுக்கு வீடியோ காமிக்கிற ஆர்வத்தில் பிளாட்ஃபார்மே வச்சு தள்ளிட்டேன் போர்டை. இது வேறு செட் ஆகுமான்னு தெரியலையே. அவ்வளோ ப்ரோ. ஸோ பார்த்துலாம் இப்போ ஸ்டேஷனே இஷ்டம். ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி, சாப்பாடு வெயிட் பண்ணுவோம், எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதான் வந்து மெனு. பிளாட்ஃபார்ம் 65 வைசாகில் ஹோட்டல் நேம். ஸோ இது வந்து ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, இந்த ஹோட்டல் நல்லா இருந்துச்சு, அதுக்காக சும்மா உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் எடுத்தது. பாருங்கள், இப்படி தான் அமுச்சு விட்றாங்க. அதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் வேறு தனியாக. பின்னாடி பாருங்கள், ஃபுட்டு வச்சு இந்த ட்ரெயினில் நம்ம இடத்துக்கே வந்துடும் அப்படியே. இதுதான் இதோட கான்செப்ட்டு. சரி வாங்க, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். செம்ம பசி, மதியானம் கூட சாப்பிடல, இது வச்சு நாக் அவுட் பண்ணலாம் வாங்க. அண்ணனே பிரித்து கொடுக்குறாரு கரெக்டாக பங்க. இதுவும் கொல்கட்டா பிரியாணி மாதிரி தான் இருக்குது.
லைட் ஃப்ளேவராக சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் வந்து கிரேவி. பச்சடினா இவ்வளோ தண்ணியாக இருக்குது. சாலட் தந்துருக்காங்க, கிரேவி ஒன்று. சரி சாப்பிட்டோம். அப்படியே ரிவர்ஸ் போகுது வந்து. சரி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கொல்கட்டா பிரியாணி மாதிரி ஃப்ளேவர் கம்மியாக தான் இருக்குது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம். மைல்டாக தான் இருக்குது. இதெல்லாம் மசாலாலாம் பீஸில் நல்லா தொக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே தான், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணி வருது. க்ரீன் தான் எரியுது. மட்டன் மட்டன் मटन फ्राई बिरयानी, மட்டன் ஃப்ரை பிரியாணி, चिकन बोनलेस बिरयानी, स्पेशल बिरयानी. சிக்கன் போன்லெஸ் பிரியாணி. இது வந்து மட்டன் ஃப்ரைடு பிரியாணி. ஓகேங்க. ஸோ இந்த குழம்பு மோர் பச்சடியும் எப்படி இருக்குன்ட்டு அதுதான் காம்பினேஷன்லையும் சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படின்ட்டு. கிரேவி நல்லாக்கு, பச்சடி நார்மலாக தான். சரி ஒரு வெளுத்துட்டு அப்படியே இதையும் சாப்பிட்டு கிளம்புவோம் இங்கேருந்து. ப்ரோ பிரியாணி எப்படி ப்ரோ? சூப்பராக இருக்குது. ம் ஸ்பைசி எதுவுமே இல்லை. ஆ சென்னையில் நர்மதா அப்படின்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. ஓ உங்கள் ப்ரோ? ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி. ம் ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் பிரியாணி. காரமாக இருக்கா? இல்லை என்னன்னா அதுலேயே இந்த மாதிரி தனியாக சிக்கன் இருக்கும் கிரேவி, ம் பிரியாணி மேலே வச்சு கொடுப்பாங்க. அதோடு எடுத்து சாப்பிடலாம், செம்ம டேஸ்ட்டு. இந்த சிக்கன் தீந்துருச்சுன்னா வந்து எம்டி பிரியாணி வந்து அந்தளவுக்கு ஒரு திருப்தியாக இருக்காது. இது சிக்கன் இருக்குது பார்த்தீங்கன்னா கிரேவியோட, அதோட சாப்பிடலாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக தெரியும், இலவையாக இருக்கும். ம் ஓகே ப்ரோ, ஒரு புடியை பிடிப்போம். ஸோ குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா மீடியமாக சாப்பிட்ற ஆளுங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிட்லாம். நல்லா சாப்பிடுவாங்கன்றவங்க ஒரு பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்லாம், அந்த மாதிரி குவான்டிட்டி. ஸோ இப்போ மட்டன் பிரிகிறாரு பங்கு, கரெக்டாக பிரிப்பார், அதனால யூரியே கூப்பிட்டாச்சு. ரைஸ்லெஸ். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இது மட்டன் ஸ்பெஷல் பிரியாணி, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் நல்லாயிருக்கு. பீஸ் மட்டும் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். பீஸில் நல்லா துக்காக இருக்குது பாருங்கள். இதை வந்து அப்படியே பெசன்ட் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதுதான் ஆந்திரா பிரியாணியோட கான்செப்ட். ஸ்பைஸ் அந்தளவுக்கு இல்லை, காரமும் இல்லை, மசாலாவும் அந்தளவு இல்லை, சூப்பராக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலு. நம்ம ஊர் பிரியாணி பிடிச்சவங்களுக்கு இது பிடிக்குமான்னு தெரில, பட் எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டோ டேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது பிடிக்கும் கண்டிப்பாக. ஓகே அப்படியே. ஸோ பார்த்தீங்கன்னா மட்டன்லாம் வேவலைங்க, ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்குது பாருங்கள், வேவலை ஒழுங்காகவே. ஆனால் டேஸ்ட்டு சூப்பரு. சிக்கன் நல்லா இருந்தது செம்ம. எனக்கு சிக்கனா மட்டனான்னு கேட்கும்போது சிக்கன் தான் ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு ப்ரோ சிக்கனா மட்டனா? உங்களுக்கு? சிக்கன் தான். ஓகே ஸோ ஓகே அப்படியே போ. ஸோ வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஒரு சிக்கனு ஒரு மட்டனு அது போதுமானதாக இருந்தது 3 பேருக்கு. ஸோ அது வந்து ஒன்று வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கீங்க. ஸோ எங்களுக்கு வந்து இது பத்துச்சு. ஸோ அப்படியே ஒரு டிப்பை போட்டுரும், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே பீச்சுக்கு போ, வைசாக் பீச்சு. செம்ம ஃபுட்டு. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிக்கன் ஒரு மட்டன் வாங்கினோம், அது 3 பேருக்கு பத்துற மாதிரி இருந்துச்சு. ஒன்றைக்கு வந்து இருக்காதிங்க குட்டீஸ்லாம், நான் ஒரே ஆளே சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு ஆள் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் வந்து 3 பேர் சாப்பிட்டோம், 2 இவை. ஸோ அது ஓகே தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் இன்னொரு மாடலு, எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி. ஸோ இது வந்து இப்போ 2 சீட் இருக்க டேபிள்லாம் வந்து சைஸ் மாறுது. இந்த மாதிரி பெரிய இன்ஜினாக இது பண்ணுறாங்க. 3 சீட்டு இருக்க இதிலலாம் வந்து சின்ன சின்ன ட்ரெயினாக வராங்க. அப்படியே இப்போ நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு போயிட்டு அப்படியே அந்த கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இங்கே முடிச்சாச்சு சாப்பிட்டு. ஸோ அடுத்தது வந்து பீச்சுக்கு போகிறோம். அங்கே வந்து இங்கே ஃபேமஸான சப்வே ரெயின் இருக்குது, அதில் போயிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். பீச்சு செம்மங்க. மத்தியானம் பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. இப்போ நைட் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போவோம்.
நைபர் ஸ்டேட் தான் இது. ஆனால் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நம்ம போய் பார்ப்போம்.